வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 11th அக்கௌண்ட் ஸ்டடி பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் எக்ஸாம் லீவ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இன் பிட்வீன்ல ஹிஸ்ட்ரி வருது. ஸோ அவங்களுக்கான ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் லிங்க்ஸ், கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் தென் நம்ம இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒரு சில பிடிஎஃப்லாம் நம்ம நிறையாவே சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடா இருந்தாலும் ஸோ நீங்க நம்மளோட டெலகிராம் பேஜ்ல அண்ட் தென் இல்லைன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ் பிளான். ஸோ 7 டேஸ் இருக்கிறவங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சா கூட போதும். ஸோ ஈஸியா 11th வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஹாஃப் டே ஃபுல்லாமே நான் 1 மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 1 மார்க் ஓகேங்க மேம், 1 மார்க் முடிச்சுட்டு வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கூடவே நீங்க வந்து 5th லெசன் இந்த மாதிரி வந்து முடிச்சுக்கலாம். ஈஸியா இருக்கக்கூடிய சம்ஸ் முடிச்சாலும் முடிச்சுக்கலாம். இல்ல தியரி இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் வைஸ் 1, 2 and 14 தியரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த தியரி ரிவைஸ் பண்ணும்போது இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் கூட சம்ஸ் வேல்யூ ஏதாச்சும் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத தரவா 1 மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ 1 மார்க்ல வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்டா நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 12th வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல தியரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனா தியரியும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் வந்து ஃபுல்லா வந்து ஒரு 1 டே ஃபுல்லா 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி தியரி கொடுத்துருக்கேன். ஸோ தியரி அப்படிங்கிறது நீங்க 5 மார்க்குக்கும் ரிலவெண்டடா படிச்சுக்கணும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினே தான் நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறத 5 மார்க்கு கேட்கறாங்க. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் இருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஃபரன்ஷியேட் படிச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 சாப்டர் ஈஸி, ஒரு சாப்டர் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 18ல வந்து 3, 4, 5, 10 கொடுத்துருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9, 11 கொடுத்துருக்கேன். இது வேணா எல்லா சாப்டருமே ஈஸியான சாப்டர் தான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 23 அப்போ வந்து பாத்தீங்கன்னா 12, 13. ஸோ 12, 13 மட்டும்தான் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை முன்னாடியே நான் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறேன்னு நினைச்சாலும் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th டே ஃபுல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு சிம்பிளான ஸ்டடி பிளான். ஸோ நிறைய டைம் இருக்கு, 7 டேஸ் இருக்கிறவங்க அந்த நிறைய டைமை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களோட டோட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சப்ஜெக்டா தான் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இன்சைட் படிக்கணுங்கிற கூட கிடையாது. அட்லீஸ்ட் அந்த 5 மார்க் அப்படிங்கிறது இன்சைட் வரும் அப்படின்னா அதை லீவ் பண்ணிட்டு மீதி நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அசால்ட்டா உங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டரும் நம்ம நெக்ஸ்ட் போட போறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.